ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎட் செகண்ட் செமஸ்டரில் உள்ள சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த பேப்பரில் யூனிட் 5 வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் யூனிட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். அண்ட் யூனிட் 5ல் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா இருக்குது, உங்களுக்கு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ல் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூனிட் 5ல் அந்த டாப்பிக்கை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். என்னென்ன ஐடியாஸ்? ஸ்கில்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன? ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷனு இல்லைனா அந்த சைல்டுக்கிட்ட நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் தான் வந்து இந்த யூனிட் 5ல் வந்து பேசியிருக்காங்க. சரி, இது வந்து ப்ராடான டாப்பிக்கு. இதுலேயே வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த சப் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன். இந்த வல்னரபிள் சிச்சுவேஷனில் ஒரு குழந்தை இருக்குது, அதாவது வீக்னஸ்ஸாக அதோட என்ன, அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வீக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, ஸ்டெப் எடுக்க முடியாமல், ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்குது, ஒரு வீக்னஸ் பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, ஸோ அதுதான் இந்த டாபிக். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்கில்ஸ் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வைலன்ஸ். சரி, இப்போ ஒரு சில்ட்ரன் வந்து வைலன்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி பேசுகிறது, நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் த வல்னரபிள் நீடி சில்ட்ரன். ஓகே, ஸோ சோஷியலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அந்த நீடி சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் அஸ் மென்டர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் என்ஷூரிங் தேர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். சரி, பாதி நேரம் வந்து பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க, பாதி நேரம் வந்து ஸ்கூல் காலேஜஸில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டீச்சர்ஸோட ரோல் என்ன, ஒரு மென்டராக அவங்க என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க ஒரு சைல்டுக்குன்றது தான் இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் சைல்ட் ரைட்ஸ். ஸோ சைல்ட் ரைட்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும், அதை எப்படி நம்ம வந்து அதை வந்து எவ்வளோ நல்ல முறையில் வந்து நம்ம வந்து நடத்தணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த வல்னரபிலிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து நம்ம முழுசாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் அந்த என்ன சொல்கிறது, இனிமேட்டு நம்ம வர அந்த குழந்தையோட வைலன்ஸ் அது நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா தானே நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ அது வந்து என்ன ஆகும், ஒரு சேஃப்டியாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றுற மாதிரி வந்து தெரியும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டாப்பிக்கை, இந்த வல்னரபிள் அப்படின்றத நம்ம வந்து ஃபெமிலரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அந்த சைல்டு வந்து எப்படி வந்து வீக்காக இருக்காங்க, எதனால் வந்து அவங்களால என்ன சொல்கிறது, ஒரு அதான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக எப்படி இருக்காங்க, ஏன் இருக்காங்க, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்கள வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன, அப்யூஸ் பண்ணுறதா, இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாங்களா, நிராகரிக்கிறாங்களா வீட்டிலேருந்து, இல்லைனா அவங்களுக்கு பண கஷ்டமா, இல்லை பாவர்ட்டியா, இல்லைனா அவங்களுக்கு வீடு இல்லையா, ஓகே, ஸோ ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை அவங்க வந்து டிசபிலிட்டி பர்சனா, இல்லைனா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு நம்ம அதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பின்னாடி என்ன, எதனால வந்து அவங்க இந்த குழந்தை வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டாபிக்ஸு, இந்த ஸ்கில்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். சைல்டு அப்யூஸ்னால் என்னது, ஒரு குழந்தை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க, இல்லைனா ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணுறாங்க, எமோஷனல் வைலன்ஸ் பண்ணுறாங்க, செக்ஷுவல் வைலன்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன குழந்தைங்க வந்து ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நெக்லெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைனா வந்து அதுக்கு வீடு இல்லை, இல்லைனா அதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிராகரித்துருவாங்க. நீ இந்த குரூப்பில் அந்த
ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்க, தள்ளி வச்சுருவாங்க. ஏய் நீலாம் வராத, நீலாம் பேசாத, அந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஜுரிஸ், இல்லைனா அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் வர்றது, இல்லைனா அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு பதட்டம் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்டில் வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ். பாவர்ட்டி என்ன, ஹோம்லெஸ்னஸ், இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து ஒரு இதுவும் வீக்னஸ் தான், இதுவும் வல்னரபிள் தான். ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு நீட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும். அந்த ஒரு சொசைட்டிலேருந்து நம்ம வந்து ரொம்ப டவுனில் இருக்கோன்ற மாதிரி அந்த சில்ட்ரனுக்கு வந்து தெரியும். ஸோ இதுவும் வந்து என்னது, ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ் தான். ஓகே, அதுக்கு அந்த குழந்தைக்குன்னு தனியாக என்ன சொல்கிறது, தங்குறதுக்கு வீடு இருக்காது, சாப்பாடு சரியாக கிடைக்காது, நெசசிட்டிஸ் இருக்காது, பேசிக் நெசசிட்டிஸ் இருக்காது, எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும், ஹெல்த் கேர் கம்மியாக இருக்கும். ஸோ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக முடியாது. என்ன சொல்கிறது, நிறைய படத்துலலாம் நம்ம பார்ப்போம்ல, இன்றைக்கி ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா, நான் வந்து இல்லை, எங்கள் அம்மா என்னை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருக்கும், புவர் நியூட்ரிஷன் இருக்கும். ஏன்னா வசதியாக இருந்தால் தானே நல்லா சாப்பாடு கிடைக்கும். ஸோ வசதி இல்லை, ஸோ புவர் நியூட்ரிஷன். இன்அடிக்குவேட் க்ளோத்திங் சரியாக இல்லை. ஓகே, ஸோ அன்ஸ்டேபிள் ஹவுசிங் சிச்சுவேஷன். சரி, இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த அழகி படத்தில் வந்து ஒரு பையன் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுவான். அப்போது வந்து ரோட்டில் தங்கியிருப்பாங்க. ஸோ மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும், அவங்க எல்லாருமே, அதான் ரோட் சைடில் படுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வேறு ஒரு மண்டபத்துக்கோ இதுக்கோ ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ சரியான அந்த இதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து என்ன ஆகும், அதுவும் கஷ்டத்தை தரும், அதுவும் வல்னரபிளான சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரன். இப்போது நிறையா பேர் இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகே, ஸோ வார்னால், இல்லைனா நேச்சுரல் டிசாஸ்டர்னால், இல்லைனா கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் என்ன ஆகும், நிறைய பேர் வந்து வீடே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இடத்தையே சேஞ்ச் பண்ணுவாங்க, ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கூட அந்த குழந்தைக்கு வந்து பாதிக்கும். ஏன்னா ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் நம்ம வந்து இதுதான், இங்கே தான் நம்ம தங்கணும், இதுதான் கல்ச்சர், இதுதான் நம்ம பேசணும் மொழி அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் என்ன சொல்கிறது, அதுவும் வல்னரபிள் தானே, அதுவும் வீக்னஸ் தான் அந்த குழந்தைக்கு. ஸோ இதுவும் சேஞ்சஸ் தான், இதுவும் சேலஞ்சஸ் தான் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபேமிலியிலேருந்து செப்பரேஷன் ஆகலாம். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர், அந்த சுனாமிலாம் வரும்போதெல்லாம் எத்தனை குழந்தைங்க வந்து தனியாக அவங்க அப்பா அம்மாவை இழந்து இருந்தாங்க, குழந்தைங்களை இழந்து எவ்வளோ பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேஷன் ஆஃப் அ ஃபேமிலி வந்து இதுவும் வல்னரபிளான சிச்சுவேஷன் தான். இந்த பக்கம் என்ன இதில் என்ன லேக் ஆகும் அப்படின்னா, சரியான எஜுகேஷனலும் கிடைக்காது, ஹெல்த் கேரும் இருக்காது, வைலன்ஸ் இருக்கும், இல்லைனா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸும் அவங்களும் வந்து வல்னரபிளான சிச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. எப்படின்னா அவங்களால ஃபிசிக்கலாக இல்லை சென்சரியாக, அதாவது சென்சரி நம்ம கண், ஓகே, ஸோ கண்ணு தெரியாத ஒருத்தவங்களாம், இல்லைனா இன்டெலெக்சுவல் லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ அதான் அறிவு ஐக்யூ லெவல்லாம் கம்மியாகி இந்த ஆட்டிசம் அந்த மாதிரிலாம் இருக்கிற சில்ட்ரனும் வல்னரபிளான சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இது ஏன் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஸ்கிரிமினேஷனில் வந்து வல்னரபிளாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சரியான சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ நிறைய பேர் நம்ம டிவிலலாம் பார்த்துருக்கோம்ல, நிறைய சினிமாஸில் வந்து பார்த்துருக்கோம், இந்த குழந்தை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனாதை ஆசிரமத்தில் வந்து சேர்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து சைல்டு லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த சைல்டு லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்றது இதுவும் நம்ம நிறைய படத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஈஸி டாபிக்ஸ் தான் நம்ம பேசுகிறதெல்லாம், சைல்டு லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், சைல்டு டிராஃபிக்கிங்லாம் நடக்கும். கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த சைல்டு டிராஃபிக்கிங்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மகாநதி படத்தில் தான் ஞாபகம் வரும், அந்த கமல்ஹாசனோட பொண்ணு, டாட்டர். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த சைல்டு டிராஃபிக்கிங் அண்ட் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்டு பெக்கிங்,
இந்த இந்த படத்தில் படிக்காதவன் படத்தில் ரஜினி படிக்காத படத்தில் ஃபோர்ஸ்ட் பேக்கிங், நீ தனியாக வீட்டை விட்டு வெளில வந்துட்டியா, இந்தா நீ பிச்சை எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வல்னரபிளான சுச்சுவேஷன். அந்த டாப்பிக்கை வல்னரபிள் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மென்டல் ப்ராப்ளம்ஸ், அதான் பாதி பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்களே, ஃபேமிலியில் நெக்லெக்ட் பண்ணாலே இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ணாலோ அதெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து மென்டலாகவே ஒரு அஃபெக்ட் வந்துடும். ஐயோ நம்ம இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சமுதாயம் நம்மளை வெறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஹேவியர் வந்து வேறு மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ தீவிரவாதி இந்த படத்துலலாம் வருதில்ல, நம்மளுக்கு துப்பாக்கி படத்துலலாம் வருதில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா. ஏன் இப்படி அப்படின்னா அந்த சைல்டு வந்து வளர்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சோஷியலாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல குட் என்ன சொல்கிறது அட்மாஸ்பியரில் வளர்ந்தால் தான் நல்ல பிஹேவியர் வந்து மாறும். ஸோ இதெல்லாம் கூட வல்னரபிளான சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஃபன்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனர்ஸ். ஓகே. ஸோ சில்ட்ரன் ஹூ ஹாவ் லாஸ்ட் தேர் பேரண்ட்ஸ், அவங்களாம் என்ன ஆகும், ஃபேமிலியோட செப்பரேட் ஆனவங்களும் இந்த அப்பா அம்மாவை இழந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த வல்னரபிளான சுச்சுவேஷனில் வந்து ஈஸியாக அது கீழே வருவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதனாலே வந்து இப்போ அப்பா இறந்துட்டாலோ இல்லை அம்மா இறந்துட்டாலோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சித்தி டார்ச்சர் வரும், ஸோ அப்யூஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் இருக்காது நம்மளுக்குன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், லோன்லினஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி யார் கூட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறதுன்னு தெரியாது, யாரை நம்புறதுன்னு தெரியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா வல்னரபிளான சுச்சுவேஷனில் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆன் இண்டிகேட்டர்ஸ். இது வரைக்கும் பார்த்துட்டோம், வல்னரபிள்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அது கீழே என்னென்ன சுச்சுவேஷனில் வந்து சில்ட்ரன் வந்து வல்னரபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆன் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிகேட்டர்ஸ்னால் சம்திங் ஒரு சைன். ஓகே. ஸோ எனக்கு என்னமோ தோணுது, இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு என்னமோ ஒரு சைன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா பேர் இந்த ஸ்டூடெண்ட் ஓகே என்ன வீட்டில் ப்ராப்ளமா, என்னாச்சு, என்ன சரியாக பேச மாட்டேங்கிறியே, அந்த மாதிரிலாம் கேட்போம். சரியா. ஸோ லேர்ன் அபவுட் த காமன் இண்டிகேட்டர்ஸ் இல்லைனா காமன் சைன்ஸ் வந்து அந்த சைல்டு வல்னரபிளாக இருக்கிற சைல்டுக்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபிசிக்கல் சைன்ஸ். இந்த ஃபிசிக்கல் சைன்ஸில் எப்படி இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அடி இருக்கும், வீக்கம், தழும்பு இருக்கும். ஓகே. ஸோ திடீர்னு பார்த்தா என்ன ஒல்லியாக இருப்பாங்க, என்ன சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களான்ற மாதிரி கொஞ்சம் டவுட் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் பிஹேவியர்னால் எதுக்கெத்தாலும் பயப்படுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அழுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இன் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு புவர் ஸ்கூல் அட்டண்டன்ஸ்னால் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர பிடிக்காது, படிக்க பிடிக்காது, நானே வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் படிப்பாடான்ற மாதிரி ஃபீலிங்ஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ரோப்ரியேட் க்ளோத்திங். ஓகே. ஸோ சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சில பேர் வந்து டிப்ரெஷனில் குளிக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹைஜீன் கரெக்டாக இருக்காது, எமோஷ்னலாக டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆர் சைன். யாரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்ல வல்னரபிளான சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்களை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான். இதையும் நீங்கள் கரெக்டாக அப்படியே 5 மார்க்கில் கேட்பாங்க, 10 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இது அப்படியே நல்லா பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே. ஒரு சைல்டு வந்து இருக்காங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள், இந்த வேர்டே வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வேர்டுன்னு சொல்வேன். என்ன சொல்கிறது, ரொம்ப சில குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனே இருக்காது. ஓகே. அவங்க வேறு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் அதுலேருந்து பெரிய ஆளாக வர்றவங்களும் இருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து வேறு வழியில் தப்பான வழியிலையும் போகிறதுக்காக
இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கும், சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி அமைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கம்ஃபர்ட் ஒன்று சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட், ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் வந்து இருக்கணும். இதுதான் எல்லா சைல்டு ரைட்ஸும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சைல்டு ரைட்ஸும், எல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்த குழந்தைகளுக்கான ஒரு தொண்டு இது மாதிரி வச்சுருப்பாங்களே, அது ரூல்ஸ் என்ன அப்படின்னா சேஃப். ஓகே, சேஃபான சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கணும், பொதுவாக எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் இதோட இந்த வேர்ல்டோட ரைட்ஸே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன, கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஓகே, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நான் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு தப்பு நடந்துச்சு, இல்லை இவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சேஃப், ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து தேவை. ஓகே, ஒரு சேஃப் கம்ஃபர்ட் ஜோன் வந்து வேணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரேப்போ வித் சில்ட்ரன் த்ரூ ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தி அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிகேஷன். பில்ட் ட்ரஸ்ட்டு. ஓகே, ஸோ ட்ரஸ்ட்டு வந்து நம்மளா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம், வேணாம் அப்பா கிட்ட சொல்ல வேணாம், அவர் நம்மளை திட்டுவார், நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா தான் கொஞ்சம் நல்லா என்னை நம்புவாங்கன்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்குல்ல, வேறுபாடு, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஓகே, என்ன சொல்கிறது, அப்பா கிட்ட சொன்னால் திட்டுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. ட்ரஸ்டான ஒரு பர்சன் கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்ல ரேப்போ இருக்கணும், சில்ட்ரன் கிட்ட வந்து நல்ல ரேப்போ இருக்கணும், ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்பத்தியாக இருக்கணும். எம்பத்தினா என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சில்ட்ரன் வந்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு சைல்டு வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து நடந்திருக்கு, இல்லை ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அச்சச்சோ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயினை நம்ம பெயினாக வந்து நினச்சி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ ஏன் ஷார்ட்ஸ் கட் போட்டுட்டு போனேன், அது உன்னோட மிஸ்டேக் தான், நீ ஏன் அங்கே போய் நின்ன ரோடு சைடில், அது உன்னோட மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியா சரி அப்படியா அப்படின்னு தலையாட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை நம்ம சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிகேஷன். நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிகேஷனில் தான் இருக்கணும். அங்கே போயிட்டு ஒரு வேளை இந்த பொண்ணு இப்படியா இருப்பாளோ அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி, இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது சொல்யூஷனு கன்க்ளூஷனை வந்துலாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து பொதுவாக இருக்கணும், எம்பத்தியாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கரேஜ் ஓப்பன் டயலாக் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் டயலாக் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அப்போ வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்றத ஒன்று விடாமல் வந்து அந்த சைல்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களே வந்து இவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே ஓப்பனாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம தரணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன், கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, ட்ரெயின் அண்ட் எஜுகேட் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ ட்ரெயின் அண்ட் எஜுகேட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ இன்டராக்ட் வித் சில்ட்ரன். ஓகே, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸு, சில்ட்ரன் கூட யாரெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அதாவது டாக்டர்ஸு அவங்களாம் பேசுவாங்க. ஓகே, ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன ட்ரைனிங்கு அப்படின்னா, ரெகக்னைசிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு சைல்டு வல்னரபிலிட்டி. ஓகே, அவங்களுக்கு வந்து தெரியணும், இந்த சைல்டு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த பொண்ணு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கப்பா, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் வேணும், இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த நாலேஜ் வேணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஐடென்டிஃபை, அந்த சைன்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி, அந்த குழந்தை வந்து வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு என்கரேஜ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா, கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் எனி கன்சர்ன்ஸ் ஆர் சஸ்பிஷன்ஸ் ரிகார்டிங் சைல்டு வல்னரபிலிட்டி. ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பு நடந்துருச்சு, உடனே நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். கன்சர்ன் ஒரு என்ன சொல்கிறது, இப்போது ஒரு சைல்டுக்கு வந்து வீடு இல்லை, ஓகே, ரோட்டில் இருக்காங்க, யாரோ அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அந்த சைல்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை.
அதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த என்ஜிஓவோ இல்லை போலீஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதே தான் சேம் என்கரேஜ் பண்ணணும். ப்ரொஃபஷ்னல்ஸு, பேரண்ட்ஸு, கேர் கிவர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம வந்து சொல்லணும். சைல்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லைனா என்னென்ன லாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கொலாபரேட் வித் ரிலவெண்ட் ஏஜென்சிஸ். கொலாபரேட் வித் ரிலவெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னா என்னது? ஏஜென்சிஸ்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், என்ஜிஓ. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கொலாபரேஷனில் இருக்கணும் அப்படின்றாங்க, ஒரு டச்சில் இருக்கணுன்றாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு சைல்டு வந்து இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, நம்மளுக்கு வந்து இவங்கள தெரியுமே அவங்கள தெரியுமேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ரேப்போ இருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு டச்சில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நான் ரோட் சைடு போனேன், இந்த சைல்டை பார்த்தேன், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ போலீஸாக இருக்கட்டும், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சார்பாக ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும். ப்ரோட்டோகால்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபாலோ லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ ஃபாலோ லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து லீகலாக வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது சப்போஸ் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் இல்லை, அவங்க வீட்டில் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த அந்த லாவை வந்து நம்ம டக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்லி, இல்லைப்பா எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குது, உங்கள் பிள்ளைய வந்து நீங்கள் படிக்க வைங்க, ஆர்டிஇன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போய் படிக்க வைங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அப்போது லா தெரியாமல், ஒரு எத்திக்கல் கைட்லைன்ஸ் தெரியாமல் நம்ம ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே, உனக்கே ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்மளுக்கு முதல்ல அதோட ப்ரையர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த லாஸு பாலிசிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஐடென்டிஃபையிங் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷனில் இறங்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெசசரி சப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். நம்ம வந்து ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வல்னரபிள் வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அது தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. நெசசரி சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெகக்னைசிங் த வார்னிங் சைன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வேரியிங் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையிங் ரெகக்னைசிங் த வார்னிங் சைன் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் என்னென்னலாம் வார்னிங் சைன் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் வேரிங் டைப்ஸ், என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சைல்டு அப்யூஸு அண்ட் நெக்லெக்ட், நிராகரிக்கிறாங்க இல்லைன்னா அந்த சைல்டு வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ். இந்த ஃபிசிக்கல் அப்யூஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அன்எக்ஸ்பிளைன்டு ப்ரூசஸ், வெல்ஸ் ஆர் இன்ஜூரிஸ் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீலிங். இப்போது ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு நல்லா நார்மலாக வராங்க, திடீர்னு பார்த்தா நெத்தியில் காயத்தோடு வராங்க. சரி என்னம்மா அது காயம் அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து அந்த புண்ணு ஆறிட்ட பிறகு திருப்பியும் ஒரு காயம் வருது. என்னம்மா அப்படின்னா இல்லை கீழே விழுந்துரு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த சைல்டுக்கிட்ட என்னமோ மறைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ என்ன வார்னிங் சைன் வந்து இருக்குது. ஓகே, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட் இன்ஜூரிஸ், அடிக்கடி அடிபட்டுகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகவே பயப்படுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸில் வருது. ஓகே, நிறையா பயப்படுவாங்க, நிறையா அக்ரியேஷன், ஓகே, வித்ட்ராவல் நடக்கும், நிறையா இழப்பாங்க. இழக்கிறதுனா என்ன சொல்கிறது, எதுவுமே வேணான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இதில் என்னென்ன கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஒன்று அந்த சைல்டுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, ஸோ வீட்டுக்கு போனால் அப்பா அம்மாலாம் அடிப்பாங்க, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வருது, எமோஷ்னலாக வந்து
கொஞ்சம் இது பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு, கேர் பண்ணுறவங்களே வந்து அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால பயப்படலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா எமோஷ்னல் அப்யூஸ். இந்த எமோஷ்னல் அப்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸசிவ் ஃபியர்ஃபுல்னஸ். ஓகே, அதே தான் திரும்ப திரும்ப அந்த கோவப்படுறது, பயப்படுறது, ஓகே, தனிமையாக ஃபீல் பண்ணுறது, எதுக்குமே வேணாம் வேணான்னு சொல்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கே வந்து நம்மலாம் உலகத்தில் பிறந்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்கிறது. ஓகே, ரொம்ப பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறது. ஓகே, இதெல்லாம் வந்து எமோஷ்னல் அப்யூஸ். இதோட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேர் கிவர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் பண்ணுறது. ஓகே, ஸோ பேரண்ட்ஸோ இதுவங்களாம் நீயே அந்த மாதிரி பண்ண, நீயே அந்த தப்பு செஞ்ச, நீயே அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அப்படியே எதுக்கேற்றாலும் குறை சொல்கிறது, எதுக்கேற்றாலும் தப்பு சொல்கிறது. ஓகே, இங்கே நீ அதை செய்யாது, இதை செய்யாது அப்படின்னு சொல்கிறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதனால் வந்து பாதிப்படையலாம் எமோஷ்னலாக அவங்க. நெக்ஸ்ட் என்னது, விட்னஸிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். வீட்டில் அடிக்கிறதுனால அவங்க வந்து இது பண்ணலாம். இல்லைனா வீட்டில் வந்து யார்கிட்டையும் பேசாமல் தனிமையாகவே இருந்தால் கூட அதுவும் ஒரு எமோஷ்னல் அப்யூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் அப்யூஸில் என்னென்னா அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது, ஒழுங்காக உட்கார முடியாது. ஓகே, ஸோ இன்வால்விங் சேஞ்சிங் க்ளோத்ஸிங், அதாவது அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸு. அவங்களுக்கு வந்து என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, ஏன் இந்த மாதிரி ப்ளீடிங் வருது, என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாமல் தவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் இன்அப்ரோப்ரியேட் செக்ஷுவல் நாலேஜ் ஆர் பிஹேவியர்ஸ். அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இது ஏன் இப்படி நடக்குது, இந்த பர்டிகுலர் பர்சன் எதுக்கு நம்ம கையை டச் பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு நாலேஜ் கூட இருக்காது. அவாய்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிளேசஸ். வா வெளில போகலாம் அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணுவாங்க. வா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க முன்னாடி வந்து பேசு அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த தனிமையாக இருப்பாங்க அவங்க மோஸ்ட்டாக. கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இது என்ன அப்படின்னா ஆக்சஸ் டு த சைல்ட் பை அன் அப்யூசர். ஓகே, ஸோ அந்த சைல்டை வந்து அந்த பர்சன் வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் எஜுகேஷன் அபவுட் செக்ஷுவல் அப்யூஸ். அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபெமிலியல் ஆர் சொசைட்டல் நார்ம்ஸ் தட் பெர்பச்சுவேட் சைலன்ஸ் அண்ட் சீக்ரெசி அரவுண்ட் செக்ஷுவல் அப்யூஸ். மோஸ்ட்டாக இது வந்து நடக்கும். ஒரு சொசைட்டிலேயோ ஒரு ஃபேமிலிலையோ இதை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க, யாருக்கும் நடந்திருக்காத மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பாதிக்கும் போது என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் தான் இது நடந்திருக்கோ, அப்போ யாருக்குமே நடக்கலை, அப்போ நம்ம இதை வெளியில் சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஓகே, அதனாலே சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெக்லெக்ட் வார்னிங் சைன் என்ன அப்படின்னா புவர் ஹைஜீன். ஓகே, ஸோ பாவர்ட்டி. ஓகே, ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒழுங்கான க்ளோதிங் இருக்காது, மால் நரிஷ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், அடிக்கடி லீவ் போடுவாங்க, மெடிக்கல் கண்டிஷனை வந்து ட்ரீட் பண்ண முடியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைல்டு வந்து லோன்லியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இன்கன்சிஸ்டன்ஸ் ஆர் ஆப்சன்ட் பேரண்டல் கேர். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற சில்ட்ரனுக்கு பேரண்டல் கேரே இருக்காது. ஓகே, நீ எங்கே வேணாலும் போ, நீ எங்கே வேணாலும் வா அப்படின்ற மாதிரி ஒரு கேரே எடுத்துக்காத மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதனால கூட நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, நெக்லெக்ட்னால் கண்டுக்காமல் இருக்கிறது. ஓகே, தள்ளி வைக்கிற மாதிரி, குத்தம் சொல்கிற மாதிரி, ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி, கண்டுக்கவே மாட்டாங்க. நீ அப்படியா, நீயா பிறந்தியா, நீயா வளர்ந்தியான்ற மாதிரி. ஓகே, ஸோ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது இந்த கீழே நான் கொடுத்துருக்கேன்ல. இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேஃபர்நஹூம். ஓகே, ஸோ இந்த படம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஐ ரியலி லைக் திஸ் மூவி. என்ன சொல்கிறது, குழந்தைங்கள பெற்றுட்டு அவங்கள கேர் பண்ணாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து சம்பாதிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மூவியில். ஓகே, சூப்பர் மூவி. ஃப்ரீயாக டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இதோட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா பேரண்டல் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஓகே, ஸோ அதான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அம்மா இறந்துட்டாங்கன்னா அப்பா என்ன சொல்கிறது ரீமேரி பண்ணிவிட்டு அந்த சித்தி வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு ஓகே குழந்தைங்கள வந்து வெளில அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை. ஓகே, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு, இன்டெலெக்சுவல் லிமிட்டேஷன்ஸ், கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்டெலெக்சுவலாக அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். பாவர்ட்டியாக இருப்பாங்க, புவராக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல தங்கணும், எங்கே சாப்பாடு வாங்கணும், எப்படி என்ன சொல்ல அன்றாட தேவைகளே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே, இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நெக்லெக்ட் ஃபேக்டர்ஸ். நெக்லெக்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன டாபிக் அப்படின்னா சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதோட வார்னிங் சைன் எப்படி இருக்கும் அப்படின்னா கமர்ஷியலாக வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஹோம் ஆர் ஸ்கூல். ஏன் வீட்டுக்கு வரலன்னு தெரியாது, ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு சடன் அக்விசிஷன் ஓகே ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஆர் மணி. திடீர்னு காசு சம்பாதிக்கணும்னு தோணும், திடீர்னு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, தப்பான வழிக்கு வந்து போவாங்க. எக்ஸிபிட்டிங் பிஹேவியர்ஸ் அசோசியேட்டட் வித் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆர் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்னாலையும் ஒரு அப்யூஸ் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி போவாங்க, இந்த மாதிரி வேறு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணகி மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ டைம் இருந்தால் பாருங்கள். இந்த கண்ணகி மூவி. இந்த கண்ணகி மூவியில் என்ன அப்படின்னா அவங்க வீடு ஒரு ஹோம்லேயே அந்த கேர்ள், ஒரு மேரேஜ் ஆன ஒரு கேர்ள். ஓகே, ஸோ டிவோர்ஸ் ஆகிட்டு அந்த நிலமையில் எப்படி இருக்காங்க, அந்த நிலமையில் இருந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு லிவிங் டுகெதரில் இருக்காங்க. லிவிங் டுகெதரையும் ஃப்ளாப் ஆகிட்ட பிறகு ஓகே, ஸோ அவங்க வந்து தப்பான வழிக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஒரு எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் வந்து அங்கே நடக்குது, ஒரு அப்யூஸ் வந்து அங்கே நடக்கிறதுனால இந்த மாதிரி போவாங்க. ஸோ அது வந்து பெரியவங்களுக்கு, பட் இதுவே வந்து சில்ட்ரனுக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பாவர்ட்டினாலையும் அவங்கக்கிட்ட கையில் காசு இல்லாததுனாலையும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பான வழிக்கு போவாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான் மகாநதி படம். ஓகே, ஸோ அதில் வந்து கமலோட டாட்டர் வந்து தப்பான வழிக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் வாலண்டியராக போக மாட்டாங்க, பட் டிராஃபிக்கிங் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் நெக்லெக்ட். ஃபேமிலியே வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து நெக்லெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, தப்பான வழிக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கிங் நெட்ஒர்க்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட வந்து தப்பான வழியில் வந்து அவங்க போவாங்க. என்ன சொல்கிறது டிராஃபிக்கிங், அது ஹியூமன் டிராஃபிக்கிங், சைல்டு டிராஃபிக்கிங், அந்த மாதிரி ஆள் கடத்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தப்பான வழிக்கு போவாங்க அவங்க. ஓகே, இது வந்து டிராஃபிக்கிங் நடக்கிறது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கே தெரியாமல் கூட நடக்கலாம் கடத்திட்டு போகிறது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். ஓகே, சூப்பரான டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் எப்படி இருந்தாலும் 10 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, 10 மார்க்ஸில் கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்களாம் எழுதிடுவீங்க. ஸோ ஸ்கில்ஸ், நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, ஒரு அஃபெக்டடான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வயலன்ஸில் ஃபிசிக்கல் அப்யூஸோ செக்ஷுவல் அப்யூஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படிப்பா போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஓகே, நம்மக்கிட்ட என்னென்னலாம் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஓகே, ஸோ நான் இந்த இதில் வந்து கரெக்டாக அந்த இந்த படம் ஜோதிகா நடித்த படம். ஓகே, ஸோ ஹலோன்னு சொல்லுவாங்களே அந்த படம், மூவி ஞாபகம் வரல. ஸோ அந்த படத்தில் இருந்து அந்த கிளிப்பிங் போடலான்னு நினச்சேன், அந்த சிம்பு சாரும் ஜோதிகா மேமும் பேசுகிறத. ஓகே, ஸோ இந்த உலகத்துலேயே நம்மளுக்கு என்னது தேவை, நம்ம சொல்கிறத ஒரு காதாவது கேட்கணும், ஒரு ஆள் கேட்குற மாதிரி வந்து இருக்கணும். அதுதான் பெரிய வழி. நம்மளோட என்ன தேவை, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஏங்குவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பயங்கரமான கொடுமைன்ற மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவ் லிசனிங். ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம லிசன் பண்ணாலே அவங்களுக்கு தெரியணும், ஓ நம்ம சேஃபான ஆளுக்கிட்ட இருக்கோம், நம்ம கிட்ட வந்து இவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே சொல்லலாம், நம்மளை நல்லா தான் நம்ம பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்றத முழுசாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும், ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோ எம்பத்தி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்பத்தியாக இருக்கணும். அங்கே போய் சிம்பத்தி காமிக்கக்கூடாது, அச்சோச்சோ அப்படியா நடந்துச்சு அச்சோச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லாமல் எம்பத்தியாக, ஓ சரி ஆமாம் எனக்கும் இதே இது பெயின் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம இன்னரும் துடிச்சு போயிருக்க மாட்டோமா, ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, அந்த வலியை நம்ம வந்து உணரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவாய்ட் இன்டரப்டிங் ஆர் ஜட்ஜிங். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆக்டிவ் லிசனிங்கில் என்ன பண்ணணும், இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு, அப்படியா செஞ்ச, ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, இன்டரப்ட். அவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்டாப் பண்ணி அப்படியா அதுக்கு அந்த இன்சிடெண்ட் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆக்டிவ் லிசனிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்பத்தி அண்ட் சென்சிட்டிவிட்டி. எம்பத்தி நான் ஆல்ரெடி சொன்னதான், எம்பத்தி வந்து கொடுக்கணும். அந்த சைல்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு நம்ம வந்து எம்பத்தி கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வந்து யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கணும். சென்சிட்டிவ்னால் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கா, அவங்களோட பவுண்ட்ரிஸ் என்னென்ன, ஓகே இதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது தப்பாக தோணிருமோ, இல்லைனா நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்களோ, கோவப்பட்டுருவாங்களோ, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்களோ, இல்லை நம்ம கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேசணும் அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் அண்ட் ரேப்போ. இதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட்டு. ஒரு பர்சன் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம்ல, ஒரு சில இதை குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்னா வந்து நம்ம வந்து அங்கே வந்து அப்பியர் ஆகணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஓகே, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க பேசுகிற அந்த இன்ட்ராக்ஷனே வந்து அப்படிங்களா சரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம். இது வந்து என்ன பண்ணும், அவங்கள வந்து ஒரு சேஃப் பர்சன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சேஃபான ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் தான் இருக்காங்க, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல இடத்துல தான் இருக்காங்க, சேஃபான பிளேஸில் தான் இருக்காங்கன்னு அவங்க நினைக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ட்ராமா இன்ஃபார்ம்டு அப்ரோச். இந்த ட்ராமா இன்ஃபார்ம்டு அப்ரோச்னால் என்னது, இந்த ட்ராமா இன்ஃபார்ம்டு அப்ரோச்னால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ட்ராமாவில் அந்த ஒரு பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான, ஒரு ட்ரஸ்ட் வர்த்தினஸான ஒரு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சேஃப்டி பிளானிங். இப்போ ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லணும், இப்போ ஒரு தப்பு நடக்குது, இப்போ ஒருத்தவங்க நம்மளை வந்து துரத்திட்டு வராங்க அப்படின்னா நம்ம நிறையா சினிமா படத்தில் பார்ப்போம்ல, ஃபைட் சீன் வந்தால் எல்லாமே தட்டி விட்டுட்டு போவாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த வில்லனுக்கு வந்து நம்மளை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ட்டு ஏணி குடம் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சேஃப்டி பிளானிங் வந்து இருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து எந்த இடத்துல போனால் சேஃபாக இருக்கும், ஓகே, ஸோ யார்கிட்ட போனால் நம்ம வந்து சேஃபாக பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சேஃப்டி பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், ஓகே, கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருக்கலான்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா எமோஷ்னல் ரெகுலேஷன். ஓகே, ஸோ பசங்களுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எமோஷ்னலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஹெல்த்தி வேஸில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு, அவங்க வந்து எந்தெந்த சூழ்நிலையில் இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு
இதில் என்னென்னலாம் டூல்ஸ் ஓகே எமோஷனல் ரெகுலேஷன் கற்றுக் கொடுக்கணும். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நல்லா டீப் பிரெத் எடுக்கணும், அந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் ஓகே அது நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்ட் இல்லைனா ரைட்டிங்கில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்த வைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த ட்ராமாவில் இருந்தோ இல்லைனா அவங்கள வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஹெல்த்தி வேயில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஏஜ் அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷன். ஓகே ஸோ இந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும், ரேப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஏஜுக்கு அந்த சைல்டோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசணும். சரியா? அதை விட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 68 வயசு ஒரு ஆள் மாதிரி பேசாமல் என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஓகே நம்மளுக்கு வந்து ரொம்ப வயசானாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மூளை எப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எது ரைட்டு எது ராங்கு ஓகே நிறைய சொல்யூஷன்ஸ் வரும் நம்ம மைண்டில். அந்த மாதிரிலாம் இருக்காமல் அந்த குழந்தைய என்ன ஏஜோ அந்த தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசணும். குழந்த மாதிரி பேசணும், குழந்தைகிட்ட ஒரு குழந்த மாதிரி பேசணும். அதை தான் சொல்கிறாங்க ஏஜ் அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷன். ஸோ ஸ்கில்ஸ் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். ஓகே ஸ்கில்ஸ் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தி அண்ட் சென்சிட்டிவிட்டி, எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் அண்ட் ராப்போ, ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்ரோச், சேஃப்டி பிளானிங், எமோஷனல் ரெகுலேஷன், ஏஜ் அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷன். ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே நம்ம இது வரைக்கும் வந்து சைல்டு வயலன்ஸ் ஆனாங்க, என்னென்னலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்னலாம் வார்னிங் சைன்ஸ் இருந்தது, என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருந்தது. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். டீச்சர்ஸோட ரோல் என்ன அண்ட் அதர் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட ரோல் என்ன. ஒரு சைல்டு அப்யூஸ் ஆகிட்டாங்க இல்லைன்னா நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ஓகே சைல்டு நெக்லெக்ட் நடக்குது, ஒரு ட்ரெயினில் ஒரு பையன் வந்து ஒரு குட்டி பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லைனா நம்ம ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்துட்டு நம்ம அதை என்னென்ன பண்ணணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே ஆக்ஷன் ஐடென்டிஃபைலாம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனில் இறங்குறோம். ஓகே ஸோ அந்த ஆக்ஷனில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ஓகே ஸோ டீச்சர்ஸோட ரோல் வந்து ஒரு க்ரூஷியல் ரோலுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா பாதி நேரம் வந்து ஸ்கூலில் தான் இருக்காங்க சரியா. ஸோ வந்து ஈஸியாக சஸ்பெக்ட் பண்ணுற சந்தேகப்படுற மாதிரி வந்து நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வந்து டைம் நம்ம கூட தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வேஷன் அண்ட் ரெகக்னிஷன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து க்ளோஸாக அப்படியே நம்ம என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ்ன்ற வேர்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வேர்டுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எங்கேயாவது போனாலும் நம்ம காதில் ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம பாட்டில் அப்படி போனோன்னா பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. ஓகே ஒரு வயலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் கூட நடந்துகிட்டு இருக்கோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெலாம். ஆனால் நம்ம பாட்டில் ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தோன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே அப்சர்வ் பண்ணணும், யார் என்ன பண்ணுறாங்க, யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். அதே தான் இந்த டீச்சர்ஸும் அப்சர்வ் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து ஒரு குழந்தை வந்து ஏன் ஸ்கூலுக்கு வரல, இவளோட கன்னத்தில் என்ன வீங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க இந்த சைனை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஓகே ஸோ ரெகக்னைஸ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஒரு நெக்லெக்ட் பண்ணுறாங்களா வீட்டிலேருந்து, ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து சரியான சாப்பாடு இருக்கா, ஓகே ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன். சரி நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம், அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வைக்கணும். வென் டீச்சர்ஸ் வந்து சஸ்பெக்ட் அ சைல்டு அப்படி பண்ணிட்டாங்க, சந்தேகம்னு பட்டாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு டைம் டு டைம் வந்து அந்த பிள்ளையோட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகே ஏன்னா நம்ம சில இதை நம்ம மறந்துடுவோம். ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகே அந்த சைல்டுக்கு என்ன இன்ஜுரிஸ் நடந்திருக்கு, என்னென்னலாம் பிஹேவியரல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அது வந்து எப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாங்க, பெரியவங்க கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். கம்யூனிகேஷன் கொலாபரேஷனில் என்னது அப்படின்னா நம்ம வந்து
கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஒரு ஒரு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், மேலே அந்த இன்ஸ்டிடியூஷனோ இந்த ஆர்கனைசேஷனோ இப்போ ஒரு கிளாஸில் நடக்குது, மேக்ஸ் மிஸ் பார்த்துட்டாங்க, ஓகே நோட் பண்ணிட்டாங்க, அவங்க மேக்ஸ் மிஸ் வந்து நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லணும், கிளாஸ் டீச்சர் வந்து பிரின்ஸிபல் சார்கிட்ட சொல்லணும், பிரின்ஸிபல் சார் வந்து டீன் ஹெச்எம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். அதாவது பண்ணப்பட்ட அந்த சைல்டுக்கு உடனடியாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? பிரின்சிபலு, கவுன்சிலரு, சூப்பர்வைசர். ஓகே, அந்த ஒரு கொலாபரேஷனில் இருக்கணும் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். லீகலாக என்ன நடக்கணும், எத்திக்கலாக என்ன நடக்கணும், என்னென்ன லாஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, நம்ம எந்த அதிகாரிக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசியில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஓகே, ஸோ அதை வந்து நம்ம தான் சொன்ன மாதிரி மேக்ஸ் டீச்சர் வந்து பார்த்துட்டாங்க. மேக்ஸ் டீச்சர் பார்த்துட்ட பிறகு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு இங்கிலீஷ் டீச்சர்கிட்டையும் இல்லை ஸ்டாஃப் ரூமில் எல்லார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாமலே பேசுகிறாங்க. அதை வந்து 2 ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட் வந்து அந்த குரூப் கிட்ட சொல்லி, குரூப் வந்து ஸ்கூல்கிட்ட சொல்லி, ஸ்கூல் வந்து பக்கத்து கிளாஸ்லலாம் பரவிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்? அந்த பொண்ணுக்கு கடைசியில் அது தெரிய வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசின்ற ரொம்ப முக்கியம். ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்து நடந்திருக்குன்னா அதை எப்படி கரெக்டாக கட்டுப்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷனை போய் சேர வேண்டிய ஆளுக்கு சேரணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, அந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவை உள்ள இடத்துல சொல்லணும், தேவையில்லாத இடத்துல சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிவ் ரோல். ஓகே, இந்த சப்போர்ட்டிவ் ரோல் வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல கேரிங்கான என்வாயன்மெண்ட், ஓகே, ஒரு நல்ல சேஃபான என்வாயன்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஒரு குழந்த வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து நீ போய் இந்த இடத்துல இரு, நீலாம் வந்து இந்த சமுதாயத்தை விட்டு தள்ளி நில்லு, ஓகே, நீ என்ன சொல்ல தனியாக நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு வந்து கேரிங் என்வாயன்மெண்ட்டு, ஓகே, எமோஷ்னல் சப்போர்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு சைல்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான சர்வீஸ். உடனே வந்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு வந்து என்ன சேஃபோ அதை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் நீடு இருக்கா, இல்லை பயப்படுற மாதிரி இருக்கா, அப்போ யார் பக்கத்தில் இருக்கணும், ஓகே, ஸோ அந்த மாதிரி பாதுகாப்போடு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் மே இன்வால்வ் கொலாபரேட்டிங் வித் ஸ்கூல் கவுன்சில்ஸ், தெரபிஸ்ட், ஏன்னா அதர் ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து இந்த கொலாபரேஷன் வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. எங்கே சேஃபாக இருக்கோ அங்கே தானே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பார்ட் 2 வந்து நான் வந்து சீக்கிரமேட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம இனிமேட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம விட்டோமோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்டு அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.